ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் மொபைலை தேடி வரும். ஸோ என்னோட யூடியூப் சேனலில் நான் நிறைய எஜுகேஷன் கண்டென்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன் ஐடி ரிலேட்டடாக. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்னோட வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஐடி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நம்மளோட கான்செப்டுக்குள்ளாடி போகலாம். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EC2 அப்படின்ற டேஷ்போர்டுக்குள்ளாடி EC2 அப்படின்ற டேஷ்போர்ட் வந்து AWSல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சர்வீஸ் தான் EC2. ஸோ இதில் இந்த டேஷ்போர்டுக்குள்ளே நம்ம ஒரு சர்வரை கிரியேட் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஒரு யூசர் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அட்வான்ஸ் டீட்டெயிலில். அந்த யூசர் டேட்டாவோட அந்த ஒரு ஆப்ஷனை மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறது ஸ்கிரிப்டிங் மூலியமா அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நான் இந்த யூசர் டேட்டாவில் ஒரு வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட லாஸ்ட் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட் வெப்சைட்டை வந்து நான் லான்ச் பண்ணாமல் சும்மா ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்புட் வர மாதிரி தான் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நம்ம ஒரு நிஜமாவே ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட AWS கன்சோலை வந்து லாகின் பண்ணிடலாம். ஸோ நான் சைன் பண்ணுறதை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம EC2 அப்படின்ற டேஷ்போர்டுக்குள்ளாடி போய்க்கலாம். ஸோ இந்த டேஷ்போர்டில் இன்ஸ்டன்சஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் இது வந்து என்னோட ஸ்டார்டிங் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து ஒரு சர்வரை நம்ம லான்ச் பண்ணுறது க்ளவுடில் அப்படின்றது அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம நிறையா கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம் இந்த இடத்துல ஸ்டெப்ஸில். வந்து நம்ம சர்வருக்கு நேம் கொடுக்குறதா இருக்கலாம், தென் எந்த மாதிரி ஓஎஸை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோன்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டைப்ஸு, கீ பேரண்ட், நெட்வொர்க்கிங் செட்டிங்ஸு, கான்ஃபிகரேஷன், ஸ்டோரேஜ் இதெல்லாமே இது வரைக்கும் நம்ம செட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இந்த அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ளாடி இது வரைக்கும் நம்ம பெருசாக ஒர்க் பண்ணது கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம எங்கே ஆக்சுவலாக ஒர்க் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் டேட்டான்ற ஒரு இடத்துல தான். ஸோ இதில் நம்ம எங்கே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் டேட்டா அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனில் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸோட மெயின் கான்செப்டே இருக்க போகுது. ஸோ ஆக்சுவலாக இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே இருக்கும். இது நம்ம இங்கே ஒரு சர்வரை நம்ம வந்து லான்ச் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஹைடில் இருக்கும். நமக்கு வேணும்னா இதை வந்து ஃபுல் பண்ணிவிட்டு இங்கே வந்து நமக்கு என்னென்னலாம் டேட்டாஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே தான் இந்த யூசர் டேட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஆப்ஷனலான ஒரு மெத்தடை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஒரு ஸ்கிரிப்டாக கொடுத்து HTTPயை வந்து இங்கேருந்தே நம்ம அதை சர்வரில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த index.htmlக்குள்ளாடி ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற அவுட்புட் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே நம்ம ஸ்கிரிப்டாக கொடுத்துருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நிஜமாவே ஒரு வெப்சைட்டையே வந்து ஜஸ்ட் இந்த சர்வர் லாகினே பண்ணாமல் யூசர் டேட்டா வழியாக எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைன்னா இதான் ஒரு வெப்சைட் வந்து தேவை. பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஃப்ரீயாக வெப்சைட் டெம்ப்ளேட் அப்படின்றது தான் டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நிறைய வெப்சைட்டோட டெம்ப்ளேட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா 27 பேஜஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பேஜ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ஒரு டெம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இதில் எந்த ஒரு டெம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நியூஸ் வெப் டெம்ப்ளேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நம்ம போய் செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ இந்த லுக் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம சாம்பிளுக்காக யூஸ் பண்ண போகிறோன்றதுனால ஏதோ ஒரு வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ நான் வந்து இந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் அப்படின்னதும் உங்களோட லோக்கலில் டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஒரு பாத்துக்குள்ளாடி சேவ் ஆகிறதுக்கு இது கேட்கும். நானும் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து ஜிப் ஃபைலாக எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகி முடியட்டும். ஸோ இது டவுன்லோட் ஆகிற மீன் டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு டேட்டாவை கொடுக்க போகிறோம் ஸ்கிரிப்டாக வந்து கொடுத்து. ஸோ இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிற இந்த ஜிப் ஃபைல் வந்து நான் எப்படி இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இதை S3 அப்படின்ற ஒரு பக்கெட் வழியாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது நான் வந்து என்னோட லோக்கலில் தான் வந்து சேவ் பண்ணுறேன். கரெக்டாக? ஸோ இங்கே
ஸ்கிரிப்டில் வந்து நான் என்னோட லோக்கல்லேருந்து எடுக்கிற மாதிரி நான் ஸ்கிரிப்ட் கொடுக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக இங்கே நமக்கு AWSக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா S3ன்ற ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு S3க்குள்ளாடி நான் இப்போ டவுன்லோட் பண்ணுற ஒரு ஜிப் ஃபைலை வந்து போட்டு வச்சுட்டு S3லேருந்து EC2க்குள்ளே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S3ல ஒரு பக்கெட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கட்டும். மீன் டைமில் நம்ம S3ன்ற டேஷ்போர்ட்குள்ளாடி போய்க்கலாம். ஸோ இப்போ இங்கே S3 பக்கெட்குள்ளாடி வந்தோடனே நம்ம புதுசாக ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் கிரியேட் பக்கெட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நம்ம டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. ஸோ பக்கெட் டைப் வந்து ஜென்ரல் பர்பஸே இருக்கட்டும். பக்கெட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸோ இந்த டவுன்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதையே வந்து நேமாக வச்சுக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு திங்காக இருக்கும். இதில் நான் வந்து ரீநேம் அப்படின்றது கொடுத்தோன்னா அந்த நேம் வந்து காப்பி பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இதை நான் காப்பி பண்ணி அதையே இந்த இடத்துல பக்கெட் நேமாக நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் நியூஸ் வெப் டெம்ப்ளேட் அப்படின்றத நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையே வந்து நான் பக்கெட் நேமாகவும் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் வந்து ACL டிசபிள்டே இருக்கட்டும். பப்ளிக் ஆக்சஸ் வந்து நான் எடுத்து விட்டுடுறேன். ஸோ பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ் ஐ அக்னாலேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் இதுக்கு வந்து நான் பக்கெட் வெர்ஷனிங்கும் கொடுத்துக்கிறேன். லைக் பக்கெட் வெர்ஷனிங் இன்னைக்கு கிளாஸில் தேவையில்லை தான், பட் ஸ்டில் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ கிரியேட் பக்கெட் அப்படின்றது கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு பக்கெட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த பக்கெட் நம்ம கிரியேட் பண்ணதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே இல்லை. ஸோ அப்போது நான் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நான் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே கொடுக்க போகிறேன். ஆப்ஜெக்ட்னா லைக் S3ல ஜஸ்ட் ஒரு ஃபைலை வந்து உள்ளே கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே இருக்குது நம்மளோட ஃபைல். இதை ஓப்பன் பண்ணி இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து அது சேவ் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ அப்லோட் அப்படின்னு கொடுத்தேன்னா நான் இப்போ எடுத்துகிட்டு வந்த ஃபைல் வந்து இங்கே உள்ளே அப்லோட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே. அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி S3 பக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நம்ம EC2க்குள்ளே இப்போ கிரியேட் பண்ண போகிற ஒரு சர்வருக்குள்ளாடி அந்த ஆப்ஜெக்டை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இந்த இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து S3 பக்கெட்டுக்குள்ளே போய் ஒரு பக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை வந்து அதை காப்பி பண்ணி இன்ஸ்டன்ஸில் ஒரு சர்வருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த 2 சர்வீஸ்க்கும் நடுவில் ஒரு பெர்மிஷன் இருக்கணும். பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு ஃபைனலாக அவுட்புட்டில் கிடைக்கும். அப்போ அந்த பெர்மிஷனை எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு தான் நமக்கு IAM அப்படின்ற ஒரு டேஷ்போர்ட் EC2க்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த விதமான ஒரு சர்வீஸை ஒரு சர்வீஸ்லேருந்து இன்னொரு சர்வீஸோட ஒரு ஒர்க் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த IAM அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ளே வந்துடும். ஸோ அப்போ நம்ம IAM டேஷ்போர்ட்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான பெர்மிஷனை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே ரோல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு கிரியேட் ரோல் அப்படின்னு கொடுத்து ஒரு ரோல் கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே ட்ரஸ்டட் என்ட்ரி பாயிண்ட்டில் வந்து AWS சர்வீஸே இருக்கட்டும். யூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா EC2 கொடுக்க போகிறோம். EC2க்கும் S3க்கும் தான் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ S3யை நான் இங்கே சர்ச் பண்ணுறேன். பெர்மிஷனில் பார்த்தீங்கன்னா S3ன்ற சர்ச் பண்ணிட்டு S3 ஃபுல் ஆக்சஸ் நான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அண்ட் ரோல் நேம் பார்த்தீங்கன்னா EC2 to S3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் ஃபைனலாக கிரியேட் ரோல் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்னோட EC2வால் S3யை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்து ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம வரலாம். இன்னும் நான் சர்வர் க்ரியேட் பண்ணுறதுக்கான கான்ஃபிகரேஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா அகெயின் வந்து இந்த பிஸ்னஸ் நியூஸ் வெப்சைட் டெம்ப்ளேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதையே நான் இங்கே கொடுத்துக்கிறேன். வேணால் டெம்ப்ளேட் எடுத்து விட்டுடலாம். ஸோ பிஸ்னஸ் நியூஸ் வெப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். சாரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா OS இமேஜ் நம்ம வந்து Amazon லைனக்ஸே இருக்கட்டும். அண்ட் இன்ஸ்டன்ஸ் டைப்பில் வந்து ஃப்ரீ டயர் தான் நமக்கு வேணும். ஸோ அதில் தான் இருக்குது. கீப்பேரில் Amazon நான் சூஸ் பண்ணதுனால இங்கே லைனக்ஸ் அப்படின்ற கீப்பேர் எடுத்துக்கிறேன். நெட்ஒர்க் செட்டிங்லாம் டிஃபால்ட்லேயே இருக்கட்டும். ஃபயர்வால் செட்டிங்கில் மட்டும் நான் ஆல் TCP கொடுத்துக்கிறேன். பட் ஆக்சுவலாக இன்னைக்கு கிளாஸில் வந்து நமக்கு HTTP SSH கூட தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து லாகின் பண்ண போகிறது கிடையாது. பட் ஸ்டில் SSH இல்லாமல் ஒரு சர்வர் வந்து நம்ம லாகின் கிரியேட் பண்ணக்கூடாது. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபயர்வால் செக்யூரிட்டி குரூப்பில் வரும். ஓகேங்களா?
ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் செக்யூரிட்டி குரூப்னு கொடுத்தாலே டிஃபால்ட்டாக SSH இருக்கும். SSHன்றது பார்த்தீங்கன்னா லைனக்ஸ்க்காக உள்ளது. HTTP நம்ம வந்து இப்போ ஃபைனலாக ஒரு வெப் ஹோஸ்டிங் பண்ணுறதுனால HTTP போர்ட் வழியாக தான் அது ரன் ஆகுன்றதுனால HTTP நமக்கு தேவைப்படும். பட் நான் வந்து சேஃபர் சைடுக்காக ஆல் TCP கொடுத்துருக்கேன், விச் இஸ் எல்லா போர்ட்டுமே ஓப்பனில் இருக்க மாதிரி. அண்ட் கான்ஃபிகரேஷன் ஸ்டோரேஜ் நான் எதுவுமே கொடுக்கல. இங்கே அட்வான்ஸ் டீட்டெயில்ஸில் வந்தோடனே இங்கே IAM இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷனாக ஒரு விஷயம் இருக்கும். இதில் தான் நம்மளோட ரோலை நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ நான் இங்கே அட்டாச் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணி யூசர் டேட்டாவுக்கு வந்துடலாம். ஸோ இங்கே நான் ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட் என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட்டு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், விச் இஸ் #! /bin/bash அப்படின்னு கொடுத்துட்டு, அண்ட் இந்த ஹேஷ்டேக்ல நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் கொடுத்துருக்கேன். லைக் இங்கே நம்ம வந்து எந்த ஹேஷ்டேக்கும் இல்லாமல் இருக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு கமெண்டாக அவுட்புட் வரும். பட் என்ன கமெண்ட் கொடுத்துருக்கேன்றதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக தான் நான் இங்கே மேலே வந்து ஹேஷ்டேக் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கமாண்டாக அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? அதாவது ஹேஷ்டேக் போட்டு நான் கொடுத்துருக்கேன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிஸ்டமை அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கான கமெண்ட் தான் இந்த sudo yum update -y. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் அப்பாச்சி அண்ட் யூட்டிலிட்டிஸ்னு பண்ண போகிறோம். அதுக்கான கமெண்ட் தான் இந்த sudo yum install httpd. ஸோ httpd வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா அப்பாச்சி. அதுக்கப்புறம் நம்ம unzip அப்படின்றதையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அண்ட் வந்து AWS CLI-யும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு எஸ்ஆ நோவா அப்படின்ற கண்டினியூ பண்ணும்போது நமக்கு கேட்கும். ஸோ அதுக்கு நம்ம இங்கே நம்ம -y அப்படின்னா எஸ் அப்படின்ற மீனிங் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அன்சிப் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது தான் வந்து இங்கே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக நீங்கள் எந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணாலும் அந்த ஜிப் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அண்ட் நீங்கள் உங்களோட ஓன் வெப்சைட்டை இந்த மாதிரி நீங்கள் சர்வரில் அப்லோட் பண்ணணும்னு நினச்சா கூட உங்களோட சோர்ஸ் கோட் எல்லாத்தையுமே ஜிப் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் S3ல வந்து போடணும். ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு நிறையா ஸ்பேஸ் எடுத்துக்காது. ஓகேங்களா? ஜிப் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கம்ப்ரெஸ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம AWS CLI-யும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த சர்வருக்குள்ள இந்த EC2 போயிட்டு டைரெக்டாக S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ணி அந்த S3 பக்கெட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து வெப் ஹோஸ்டிங் பண்ண போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஸ்கிரிப்ட் வழியாக. ஸோ அப்போது அதுக்கு வந்து AWS-ஓட CLI-யோட இது வந்து தேவைப்படும். அதனால நம்ம அதுவும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்ட் அண்ட் எனேபிள் அப்பாச்சி. ஸோ அப்பாச்சி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து வெப் சர்வர்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து sudo system start httpd அப்படின்னு கொடுத்துட்டு sudo system ctl enable httpdன்றதை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் நம்மளோட மெயின் கான்செப்டே இங்கே வருது. ஸோ அதாவது என்னன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் த zip ஃபைல் ஃப்ரம் S3. ஓகேங்களா? S3ல இருந்து EC2க்குள்ளே அந்த ஒரு லோக்கல் மிஷினில் நம்மளால் லோக்கல் மிஷின் கிடையாது, நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிற அந்த சர்வருக்குள்ள லோக்கலாக வந்து S3ல இருக்கிறது சேவ் ஆகணும், டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்கான கமெண்ட்டை வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AWS S3 CP அப்படின்னா காப்பி. ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒரு விஷயத்த நம்ம மாற்ற போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து S3 :/ அப்படின்னு போட்டுட்டு யுவர் பக்கெட் நேம்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்மளோட பக்கெட் நேமை கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம பக்கெட் நேம் என்ன கொடுத்துருந்தோமோ அதை இங்கே கொடுக்கணும். நம்ம பக்கெட் நேம் என்ன கொடுத்துருந்தோம்னு போய் பார்க்கலாமா? ஸோ பக்கெட் நேம் வேறு, ஆப்ஜெக்ட் நேம் வேறு. பக்கெட் நேம்ன்றது ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணது. ஸோ அதுவும் நம்ம சேம் நேமில் தான் க்ரியேட் பண்ணோம், பட் .zip மட்டும் இருக்காது. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட பக்கெட் நேம். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் அதை வந்து நான் இந்த இடத்துல யுவர் பக்கெட் நேம்னு நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 1 minute. Copy, paste. ஓகே, ஸோ அடுத்தது my website.zip அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் என்னோட இந்த ஜிப் ஃபைலை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னோட ஜிப் ஃபைலோட நேமை காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட வந்து இந்த லைக் காப்பி பண்ணுறதுக்கான கமெண்ட் இங்கே முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து இங்கே மேபி நான் இது பக்கெட் நேமை கொடுத்ததுனால போயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா இங்கே இருக்கிற S3ல இருக்கக்கூடிய இந்த பாத்தில் நான் கொடுத்துருக்குற இந்த ஒரு மேட்ரை இங்கே அதாவது /TMP/mywebsite.zip அப்படின்ற இடத்துல போயிட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த இடத்துல mywebsite.zipன்ற இடத்துல அகெயின் நம்மளோட
நம்மளோட ஜிப் ஃபைலை கொடுத்துட்டு அண்ட் இங்கே நம்ம கிரியேட் பண்ண போகிறதுலையும் நம்ம என்னென்னு கொடுக்கணும்னா நம்மளோட பக்கெட்டோட நம்மளோட ஃபைலோட நேம் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா AWSல S3ல இருக்கக்கூடிய பக்கெட்டில் இருக்கிறத காப்பி பண்ணி அந்த சர்வருக்குள்ள லோக்கலாக /tmp அப்படின்ற பாத்துக்குள்ள இன்னொரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள அந்த ஜிப் ஃபைலை போட்டு வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக காப்பி பேஸ்ட் பண்ணுது, இல்லைன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான கமெண்ட்டை தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா அன்சிப் த வெப்சைட் ஃபைல்ஸ் இன்டூ இந்த ஒரு பாத்தில். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கிரியேட் நம்ம லோக்கலில் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஜிப் ஃபைலை இங்கே அன்சிப் பண்ண சொல்லி இங்கே ஒரு கமெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sudo mkdirனா மேக் டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டு -p அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட பாத்தை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பாத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா /var/www/html. ஸோ இந்த பாத்துக்குள்ள தான் வெப் ஹோஸ்டிங் வந்து நம்ம என்ன நம்மளோட சோர்ஸ் கோட் போட்டாலும் நமக்கு அவுட்புட் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த பாத்துக்குள்ள என்ன பண்ண சொல்லியிருக்கோம்னா அன்சிப் பண்ண சொல்லி ஒரு கமெண்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ யூஸ் sudo mkdir-pன்னு சொல்லிட்டு அந்த பாத்துக்குள்ள நமக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண சொல்றோம், அதுக்கப்புறம் அன்சிப் பண்ண சொல்லி ஒரு கமெண்ட் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ sudo unzip அப்படின்னு கொடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தா பார்த்து /tmp அண்ட் இங்கே இந்த மை வெப்சைட் ஜிப்புன்றதை எடுத்துட்டு நம்ம என்ன கொடுக்கணும்னா நம்மளோட ஜிப் ஃபைலோட நேமை கொடுத்துட்டு -d அண்ட் இது எங்கே போய் சேவ் ஆகணும்னா அந்த பாத்தை வந்து நம்ம கொடுக்குறோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாத்து கிரியேட் ஆகிருக்கும் நம்மளோட ஜிப் ஃபைல் நேமில். அதுக்குள்ளே தான் நம்மளோட சோர்ஸ் கோட் கண்டென்ட் எல்லாமே இருக்கும். ஆனால் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பாத்து வேண்டாம், டேரெக்டாக நம்மளோட ஐபி அட்ரஸை போயிட்டு ஹிட் பண்ணாலே நமக்கு அவுட்புட் வரணும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோல்டர் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ /var/www/html மை வெப்சைட். ஸோ இந்த இடத்துல மை வெப்சைட் வராது, நம்ம என்ன கொடுக்கணும்னா நம்மளோட ஜிப் ஃபைலோட நேம் கொடுக்கணும். ஓகே, ஆக்சுவலாக இங்கே ஜிப்பு வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து ஜிப் அன்சிப் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிறது. ஸோ இங்கே ஜிப் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம என்னென்னலாம் வந்து ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் டேரெக்டாக இங்கே வந்து தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகாமல் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபோல்டர்லேயே நம்ம போட சொல்கிறோம். ஸோ இங்கே MV அப்படின்னா மூவ் அப்படின்றது தான் மீனிங். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு ப்ராசஸ் வந்து இது பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு மிஷினுக்கு வந்து சில பெர்மிஷன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த பெர்மிஷன்ஸை நம்ம செட் பண்ணுறதுக்காக இங்கே 2 கமெண்ட் கொடுத்துருக்கோம், which is sudo chmodனா சேஞ்ச் மோட் அப்படின்னு அர்த்தம் அண்ட் 7555 அப்படின்ற பெர்மிஷனை கொடுக்குறோம். ஸோ இந்த பெர்மிஷனோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைனக்ஸ் கிளாஸில் வந்து கவர் பண்ணலாம். தென் இந்த பாத்துக்கு பேசிக்காக நம்ம பெர்மிஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் sudo chmod -r apache /var அகைன் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மிஷன் கமெண்ட் தான். ஸோ இந்த கமெண்ட் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ கொடுக்கலாமா? லான்ச் இன்ஸ்டன்ஸ். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கிரியேட் ஆகி கம்ப்ளீட்டட் இங்கே 3x3 செக்லாம் எனக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் அந்த இன்ஸ்டன்ஸோட ஐபி அட்ரஸை போயிட்டு ஹிட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு இமீடியட்டாக நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோஸ்ட் ஆகிருக்கும். ஸோ பேசிக்காக நான் இந்த இன்ஸ்டன்ஸை போயிட்டு நான் லாகினே பண்ண போகிறதில்ல, இது வந்து கிரியேட் ஆகும்போதே என்னோட வெப்சைட்டையும் சேர்த்து எனக்கு வெப் ஹோஸ்டிங் பண்ணியே கொடுத்துரும். ஸோ அது எப்படி வருதுன்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத இந்த மிஷின் நமக்கு கிரியேட் ஆகி முடிஞ்சோடனே பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு மிஷின் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை காப்பி பண்ணி என்னோட ப்ரௌசரில் போய் ஹிட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த அந்த வெப்சைட்டோட அவுட்புட் வந்து இப்போ நான் எதுவுமே பண்ணல. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் வெப்சைட்டை வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் என்னோட சர்வரை வந்து லாகின் பண்ணல, புட்டி வழியாவோ இல்லை வாட் எவர் சோர்ஸ் வழியாவோ நான் அதை லாகின் பண்ணல. அதுக்குள்ளே போய் நான் மேனுவலாக எந்த விதமான கமெண்ட்டும் கொடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலை. ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எதுவுமே நான் வந்து பண்ணல. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துருக்கேன். அந்த ஸ்கிரிப்டே நான் என்னெல்லாம் வேலை பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேனோ அது எல்லாத்தையும் அந்த ஸ்கிரிப்டே எனக்கு பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ ஸ்கிரிப்ட் வழியாக எப்படி வந்து வெப் ஹோஸ்டிங் பண்ணுறது அப்படின்றதா இந்த கிளாஸோட
மெயின் கான்செப்டே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இனிமேல் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் என்னோட வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. அண்ட் ஃபைனலி சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.